சாதத்துக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி பொடியாக வச்சுருக்கோம். பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூளோடு போட்டு மசிச்சுக்கலாம். தக்காளி 2 தக்காளிக்கு மேலே நீங்கள் போடவே கூடாது, அப்போ வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிடும். ஸோ அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கம்மியாக போடணும். இதோட ஆட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் வரமிளகாவும் போட்டிருக்கேன். பச்சை மிளகா தான் அதுக்கு நிறைய டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பச்சை மிளகா கண்டிப்பாக போட்டிங்கன்னா தான், ஒரு 4-5 பச்சை மிளகாவது ஆட் பண்ணிங்கன்னா தான் அரிசி பருப்பு சாதம் நல்லாயிருக்கும். கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலை, இதுதான் இதோடைய தேவையான பொருட்கள். இதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். இந்த டிஷ் எப்படி இருக்குன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட ஆயில் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் வர மாதிரி. இந்த பூண்டு வந்து வெளியே உடஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிக்கலாம். காமிங்க. ஸோ இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஃப்ளேவர் ஆட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். அதில் நம்ம தேவையான மித்த பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வறுபடும். ஜீரகம் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஜீரகத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் இருக்கோ அதை போட்டுக்கலாம். நான் ஜீரகத்தூள் வந்து மல்டிபிள் பர்பஸ்க்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஸ்மாஷ் பண்ணும்போது தேவைப்படுன்றதுக்காக ஒரே டைமாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஜீரகம் போட்டு பண்ணிங்கனாலும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாவே வரும். ஆமாம். ஸோ இப்போ ரசம் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக வந்து தனியாக ஒவ்வொரு தடவை அரைச்சிட்டு இருக்க முடியாது. பேபி இருக்கிற வீட்டில் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அரைச்சிட்டு இருந்தாங்கன்னா சவுண்ட் வரும். ஸோ அதனால் நம்ம ஒன் டைமாக அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தனியாக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மிக்ஸி போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இதோட நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதோட ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நறுக்கி வச்சுருக்கிறேன் ஆனியன். ஸோ அந்த ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெரிய வெங்காயன்றது எல்லாரோடைய கம்ஃபர்டபிலிட்டி. பெரிய வெங்காயம் இருக்குன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா இதை விட இன்னும் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து நல்லாவே வரும், எடுத்து கொடுக்கும். 2 ஆனியன் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆனியனே வந்து 2க்கு மேலே போடாதீங்க. நிறையா ஆனியன் போட்டாலும் இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. எதையுமே அளவாக போட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. இப்போ நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தக்காளி 2 தான் போடணும், அதை தாண்டி போகவே கூடாது. ஸோ 2 தக்காளியை தான் நான் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வரமிளகா இருக்குது, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஒரு டிஷ்ஷை வைக்க போகிறீங்கன்னா நீங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்போ நீங்கள் கல்லுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் உங்களோட ஹெல்த் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போ தூளுப்பு அதிகமாக யூஸ் பண்ண இருக்கிறீங்களோ நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதிகமாக கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். அயோடின் நிறைந்த உப்புன்னுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பிராண்டு வாங்கி வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், பட் ஆனால் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஓரளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா வேகணும் அப்படின்னா இதுக்கு கல்லுப்பு வேணும். ஸோ உப்பு போட்டால் தான் ஒரு பொருள் வந்து அழகாக வேகும். ஸோ உப்பு தேவைக்கேற்ப நான் இதில் வந்து ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த சாதம் குக்கரில் பண்ணாமல் நம்ம பாத்திரத்துலையும் பண்ணுவாங்க, நார்மல் பண்ணுவாங்க. நீங்கள் குக்கர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா இது இன்ஸ்டன்ட். எப்பயுமே அரிசி பருப்பு சாதம்ன்றது ரொம்ப லெஸ் ஒர்க் அண்ட் ஈட் மோர் அப்படின்வாங்க. கம்மி வேலையை செஞ்சு அதிகமாக ஈட் பண்ணுறது. நீங்கள் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அது பாயில் ஆக லேட் ஆகும், அது வேகிறதுக்கு லேட் ஆகும், அது வெந்து இறக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் குக்கரில் வச்சா இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு சாப்பாடு ஃபுல்லாக ரெடி ஆயிடும். திருப்தியாக சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஷ் ரெடி ஆயிடும். ஓகே, இதில் நான் இப்போ ஆட் பண்ணுறது என்னென்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து அரிசி பருப்பு சாதம்னாலே மஞ்சத்தூள் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து எல்லோ கலர் கிடைக்கும். ஸோ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான பொருளே அவ்வளோதான். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதையுமே நீங்கள் தனியாக தேடி வாங்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டிக்கே போக தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு அழகான ஒரு டிஷ்ஷை செய்யலாம்னா அதுதான் வந்து அரிசி பருப்பு சாதம். இப்போ இந்த ஃப்ளேவரில் நல்லாவே ஆட் ஆகிருச்சு. இதில் நான் இப்போ வாட்டரை ஊற்றி 1 கப் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி. இதே நீங்கள் 3 கப் ரைஸ் வச்சிங்கன்னா ஒரு
6 கப் வைக்கிறதுக்குள்ள ஒரு 5 கப் வைங்க. ஒரு 1-1.5 கப்பு உள்ள அளவுக்கு ஒரு கப்பு ரைஸ்க்குன்ற மாதிரி வச்சிங்க அப்படின்னா சாப்பாடு உதிரியாக இருக்கும். நீங்கள் கப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அந்த சாப்பாடு வந்து ஒரு சில நேரம் குழஞ்சு போகும். ஸோ குழஞ்சு போகாமல் இருக்கணும்னா உங்கள் ஃப்ளேவரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அதோடய ஃப்ளேவர் நல்லா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நான் இப்போ ஆட் பண்ண போகிறது வந்து வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டு பாயில் பண்ண போகிறோம். வாட்டர் பாயில் ஆகிடுச்சுன்னா ரைஸை போட்டு குக்கரை மூடி வச்சிடணும். இறக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு சுவையான அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாடு ஸ்டைலில் ரெடி ஆகிடும். ஸோ இதை நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அதில் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். அதனால் இதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு, இந்த டம்ளரில் வந்து நான் ரைஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டிருக்கேன். ஸோ ஒரு இதுக்கு போட்டாச்சு. அப்புறம் டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 3 டம்ளர் 3.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். 2 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு போட்டுருக்கீங்க. டோட்டலாக 2 டம்ளர். அதுக்கு எவ்வளோ டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கீங்க? மொத்தம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். சரி, 4 டம்ளர் தண்ணிக்கு மேலே ஊற்றக்கூடாது. பருப்புக்காக நம்ம தனியாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அரிசி 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். எனக்கு வந்து சாப்பாடு நல்லா பளபளப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்கள் ஈவனாக ஊற்றிடுங்க. எப்பயுமே வந்து 1 கப்புக்கு 2 கப் தண்ணி அப்படின்ற பேசிஸில் 4 கப் விட்டுடுங்க. அப்போ உங்களுடைய ஃப்ளேவர் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து பாயில் ஆகணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதே வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கீங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக, வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறது வந்து ஃப்ளேவருக்காக. ஸோ இப்போ இதோடைய டிஷ் வந்து கொஞ்சம் பாயில் ஆகிட்டு வரட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ரைஸையும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். நீங்கள் போடும்போது அந்த அரிசியும் பருப்பையும் ஒரு தடவை கலந்துட்டு அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் அரிசி பருப்பு ஊற வைக்கணும்? 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். 10 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்காதீங்க. அதிக நேரம் ஊறுச்சுன்னா அது வந்து ரொம்ப பாயில் ஆகிடும். ரைஸ் வந்து உதிரியாக இருக்காது. ஸோ எப்பயுமே ரைஸை வந்து 10 மினிட்ஸ்க்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுடைய ரைஸ் வந்து நல்லா பளபளன்னு வரும். கிளறிக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸோ அரிசிக்கு தேவையான எல்லா பொருளுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் கழித்து இது பாயில் ஆனதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஓகே, ஸோ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் 2லேருந்து 3 விசில் விட்டோம் அப்படின்னா சாப்பாடு நல்லாயிருக்கும். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த பருப்பு தனியாக நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அரிசி பருப்பு சாதத்தை நம்ம வைக்கணும். ஸோ எல்லோரும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.